நல்லா பளபளன்னு பொழுது விடிகிற நேரம் அது. ராஜா தன்னோட காரை ஓட்டிட்டு காரைக்காலை தாண்டி திருமலைராயன்பட்டினம் நோக்கி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் தானே சுந்தரேசன் ஊர் பெயர் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்தி எதிரில் வந்த ஒரு பைக்காரனை பார்த்து கேட்குறான். இங்க நிரவின்னு ஒரு ஊர் இருக்குமே, அது எங்கப்பா? அதோ ரைட்ல ஒரு ரோடு போகுது பாருங்க, அது வழியே போனா நிரவிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்காரர் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. காரை வலது பக்கமா திருப்புறான் ராஜா. வளைஞ்சு நெளிஞ்சு போற சாலை வழியா தன்னோட காரை செலுத்துறான். பாதை முடியிற இடத்துல ஒரு ஊர் தென்படுது. பறந்து கிளை பரப்பிய ஆலமரத்தை சுத்தி நிறைய கடைகள் இருக்கு. தேநீர் கடை, முடி திருத்தகம், பெட்டி கடைன்னு சில கடைகள் இருக்கு. அதுல மிக சிலர் தான் நடமாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊர்ல இன்னும் நிறைய பேர் முழிச்சுக்கவே இல்லை. அங்க இருந்த டீ கடையில் டீயை வாங்கி வாசல்ல இருந்த பலகையில உட்காந்து குடிக்கிறான். சூடா தொண்டையில இறங்குனப்பதான் அவனுக்கு கொஞ்சம் எதமா இருக்கு. வேற ஏதாவது வேணுமா சார்? சூடா இட்லி இருக்கு, புரோட்டா இருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து வந்த மாதிரி களைப்பா தெரியுறீங்க அப்படின்னு டீக்காரா டீ ஆத்திக்கிட்டே கேட்குறாரு. வேண்டாம்ப்பா, எனக்கு டீ மட்டும் போதும் அப்படின்னு காசை கொடுத்துட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறான். இங்கே பஞ்சாபி கேஸ் ஐயர்னு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறான். கடைக்காரரும் டீ ஆட்டுறதை நிறுத்திட்டு அவனை பார்க்குறாரு. ராஜாவோட சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்துட்டு, ஓ நீங்க அவங்க ஆளா, துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. துஷ்டியா அப்படின்னு அதிர்ச்சி ஆறாரு ராஜா. ஆமா, ஐயர் நேற்று ராத்திரி காலமாயிட்டாரே, அதுக்கு தானே வந்திருக்கீங்க? பாவம், அவர் பையன் வரணும்னு காத்துட்டு இருந்தாங்க. மகன் வந்து தானே எல்லா காரியம் நடக்கணும். பரபரத்தான் ராஜா. அவர் வீடு எங்க இருக்கு? அதோ தெற்கால சிவன் கோயில் இருக்குல்ல, அதை ஒட்டி ஒரு தெரு போவோம். அதுல கடைசி வீடு பார்த்தாலே தெரியும். சாவு வீடாச்சே, தெருவில் ஜனம் நிற்கும். வேகமாக காரை ஓட்டிட்டு போறான். அந்த வீடு தான் ரொம்ப பழைய வீடு. திண்ணையிலலாம் காரை பெயர்ந்து கிடக்கு. மேலே ஓடுகள்லாம் சரிஞ்சு மூங்கில் குச்சிகள்லாம் நீட்டிட்டு இருக்கு. இற்று போன தூண்களும் சுவரும் எந்த மழைக்கோ இடிந்து விழுவதற்காக காத்திருக்கு. வாசல் படியிலையும் திண்ணையிலையும் இருப்பு கொள்ளாம தவிச்சுக்கிட்டு 7-8 பேர் இருக்காங்க. கொஞ்ச தூரம் தள்ளி டிவிஎஸ் வண்டியில பொறுமை இல்லாம அடிக்கடி தன்னோட வாட்சை பார்த்தபடி கடுகடுக்கும் முகத்தோட சாஸ்திரிகள் நிக்கிறாங்க. கார்ல இறங்கி இந்த ராஜாவை பாக்குறாங்க. நான் சுந்தரேசன் நண்பன் அப்படின்னு தயக்கத்தோட சொல்றான். சுந்தரேசன் வரலையா அப்படின்னு காருக்குள்ள எட்டி பார்த்து கேக்குறாங்க. உள்ள போங்க, எப்பதான் அவன் வரப்போறான்? ராத்திரி போன உயிர் எத்தனை நேரம் போட்டு வைக்கிறது? மெல்ல குனிஞ்சு உள்ள வரான். வீட்டு உள்ள பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. மேடும் பள்ளமா தரைகள், ஓடுகள் எல்லாம் அங்கங்க உடைஞ்சிருக்கு. கூரைகள் எல்லாம் பொத்தல் பொத்தலா பல்லிழிச்சிட்டு இருக்கு. பஞ்சாபி கேஸ் ஐயரை தாழ்வாரத்துல கிடத்தியிருந்தாங்க. ஒரு காலத்துல அவர் ஒரு நல்ல உயரமும் பருமனுமா இருந்திருக்கணும். சுந்தரேசனும் உயரம் தானே. அவர் இப்ப பார்த்தா முகமெல்லாம் பஞ்சு பஞ்சா இருக்கு. கண்ணெல்லாம் உள்ள போய் ஒட்டிய தேகமா இருக்காரு. ரொம்ப எலும்பு கூடு மாதிரி இருக்காரு. தலைமாட்டுல அவரோட மனைவி. மாமி, இவர் சுந்தரேசனோட ஃப்ரெண்டா, வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே தலையை தூக்கி தன்னோட இடுங்கிய கண்களால பாக்குறாங்க. அவங்கதான் கல்யாணி அம்மாள். யாரு தெரியலையே, முனகலாக பேசுறாங்க. நான் சுந்தரேசனோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா அவன் கூட வேலை பார்க்குறீங்களா? ஒரு வினாடி யோசித்தவன் ஆமாம்மா என்றான். சுந்தரேசன் ஏன் வரல? தந்தி கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சுதானே நீ வந்திருக்க. ஃபோன் செஞ்சா சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஏன் இன்னும் அவன் வரல? அவன் இப்போ சென்னையிலே இல்லை. ஆஃபீஸ் வடக்கே ரொம்ப உள்ளே அடங்கி ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அதனால செய்தி சொல்ல முடியல, மொபைலும் பேச முடியல. அதனால தான் நான் வந்தேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த கல்யாணி அம்மா, கொஞ்சம் என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கையூன்றி எழுந்து கொல்லை பக்கமா போறாங்க. ராஜாவும் பின்னாடி போறான். கொல்லைப்புறம் பார்த்தா செடிகள்லாம் தண்ணி இல்லாம காஞ்சு கிடக்கு. கால் வைக்க முடியாம இலை சருகு. அங்க இருக்கிற ஒரு கிணற்றுல சாஞ்சுக்கிட்டு கல்யாணமா பேசுறாங்க. சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற. சுந்தரேசன் எங்களை பத்தி சொல்லியிருப்பான். இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. வீட்டு பேர்ல கடனை வாங்கி அதை அடக்க முடியாம முழுகி போச்சு. அடுத்த மாசம் காலி செய்ய சொல்றாங்க. சுந்தரேசனுக்கும் அங்க கொஞ்சம் தான் சம்பளம். அதுலயும் வாயை கட்டி வயித்த கட்டி எங்களுக்கு ஏதோ அனுப்பி வைக்கிறான். போரும் பொறாமையாதான்ப்பா இருக்கு. அவனும் தான் பாவம், என்ன செய்வான்? ஏற்கனவே நாங்க அரை வயிறு தான் சாப்பிடுவோம். இவருக்கு வேற உடம்பு முடியாம போயிருச்சு. 2 மாசமா பணமே அனுப்பல. வேலை பார்க்குற இடத்துல அவனுக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும்? மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லப்பா. பசி பட்டுன்னு அங்க சாப்பிட்டே 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அழக்கூட தெம்பு இல்லாம விசும்புறாங்க அந்த கல்யாணி அம்மாள். நெஞ்சே வெடித்து விடும் போல இருக்கு ராஜாக்கு. சொல்லவே சங்கடமா இருக்குப்பா. இப்ப மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில ஒரு பைசா கிடையாது.
அப்படின்னு சொல்லி அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அவங்களோட சுருங்கிய கண்ணங்கள்ல நீர் வழியுது. சுரீர்னு ஆயிடுச்சு ராஜாக்கு. கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன். மாமாவுக்கு செய்ய வேண்டியதை குறைவில்லாமல் செய்கிறேன். என்ன செலவானாலும் பரவாயில்ல. இப்போ நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம். சுந்தரேசனுக்காக நம்ம காத்திருக்க வேண்டாம். ஆக வேண்டியதை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணி அம்மாவை பரிவோட அழைச்சிக்கிட்டு உள்ளே வரான். பணம் செலவழிக்க ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அங்கே பரபரப்பாயிடுது. அடுத்த 1 மணி நேரத்தில் யார் யாரோ கொல்லி போட முன்னாடி வராங்க. பஞ்சாபி கேஸ் ஐயரை சுடுகாடு நோக்கி பயணமாறாரு. வீடு கழுவுனோடனே புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைக்கிறான். அடுத்த நாள் என்னென்ன காரியம் செய்யணும்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கான பணத்தையும் கொடுக்குறான். காரியம்லாம் முடிஞ்சான உறவினர்கள் எல்லாம் கிளம்பிடுறாங்க. கல்யாணி அம்மா மட்டும் தனியாக முற்றத்தில் உட்காந்துருக்காங்க. என்னம்மா, எல்லாம் குறைவில்லாமல் நல்லா முடிஞ்சது தானே அப்படின்னு கேட்டபடி கல்யாணி பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறான் ராஜா. கல்யாணி அம்மா கண் கலங்குறாங்க. அவளுக்கு ஆதரவாக தோலை தட்டி கொடுக்குறான். நீ யாரோ எவரோ, சுந்தரேசன் வேற வரலையே, கையில காசு இல்லேன்னு தவிச்சிட்டு இருந்தப்ப கடவுள் மாதிரி வந்தப்பா. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச. ஒரு வாய் தண்ணி கூட இங்கே குடிக்கல. சுந்தரேசன் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியல. நல்லா இருப்படா குழந்தை. பகவான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னா ராஜாக்கு நெகிழ்ச்சி ஆயிடுது. நானும் உங்க பிள்ளைதாம்மா. அவன் இடத்துல இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா? அது இருக்கட்டும். மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க? என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா? ஆமாம்ப்பா, நான் கூட அதான் நினச்சேன். இனிமே நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? சுந்தரேசன் திரும்பி வர வரைக்கும் உன் வீட்லேயே ஒரு ஓரமாக ஒண்டிக்கிறேனே. ஏன் வீட்லையா அப்படின்னு சொல்லி ராஜா நெளியிறான். கொஞ்ச நாள் தானேப்பா, அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு. உனக்கு சுமையாக இருக்க மாட்டேன்ப்பா. அப்பளம் போடுவேன், வடாம் புளியுவேன். சென்னையில் இது மாதிரிலாம் செஞ்சு நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு உனக்கு உதவியாக இருப்பேன்ப்பா. உங்கள் பிள்ளை நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து கஷ்டப்படணும்? அங்கே ஒரு டீசெண்டான ஹோமில் உங்களை சேர்த்து விட்டுறேன், ஓகேவா? ஹோம்னா ஆசிரமமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அனாதை ஆசிரமம்லாம் இல்லைம்மா. வசதியானவங்க கூட வீட்டில் பார்த்துக்க முடியலைன்னா பெரியவங்களை அங்கே தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. மாதம் மாதம் பணம் கட்டிடுவேன். உங்களுக்காக தனி ரூமு, ஃபோனு எல்லாம் கொடுத்துருவாங்க. அட்டாச் பாத்ரூம், டிவி அப்படின்னு எல்லா வசதியும் அங்கே இருக்கும். வேலைக்கு சாப்பாடு உங்கள் ரூம் தேடி வரும். அங்கேயே கோயில், பிரார்த்தனை ஹாலு, பஜனை அப்படின்னு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நல்லா பொழுது போகும். வாரம் வாரம் மெடிக்கல் செக்கப்பும் உண்டு. அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில் கங்கையில் கரைக்கவும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஹோம்லேயே உங்களை பத்திரமா காசிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. உங்களுக்கு அந்த கவலை வேணாம், அது என் பொறுப்பு. உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. இதுக்கெல்லாம் பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. சுந்தரேசன் வந்ததும் உன்னை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும். எப்ப வருவான்? 2-3 மாசம் ஆகுமா? அது சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயும் ஆகலாம் சொல்லிட்டு உடனே வேகமா வெளியில எழுந்து வந்துடுறான். அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. எல்லா வசதியும் கூட மாட பேசுறதுக்கு அவங்க வயசுக்கு ஒத்த உமுதாட்டிகள் இருக்காங்க. காசிக்கு போயிட்டு வர்றதுக்கு குரூப்பா பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க. என்னால் பதிலுக்கு மனசார உன்னை வாழ்த்த மட்டும்தான் முடியும். நல்லா இருப்ப கண்ணா. உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்காங்களே, எந்த குறையும் இல்லாமல் இருப்படா ராஜா அப்படின்னு வாழ்த்துறாங்க.